கிருஷ்ணார்ப்பணம் சொல்வதின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம். இன்று துர்வாச மகரிஷி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விட்டார். அதனால் எனக்கு வயிற்று வலி என்கிறார் கிருஷ்ண பகவான். நாரதருக்கு குழப்பம். துர்வாசர் அதிகமாக சாப்பிட்டால் கிருஷ்ணருக்கு ஏன் வயிற்று வலி வருகிறது? நாரதரின் குழப்பத்தை புரிந்து கொண்டு கிருஷ்ண பகவான், நாரதா, துர்வாசர் எது சாப்பிட்டாலும் தனக்கென சாப்பிட மாட்டார். சாப்பிடும் முன்பும் சாப்பிட்ட பின்பும் அவர் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் என்று மந்திரம் ஜபித்து தண்ணீர் குடித்து விடுவார். அவர் நித்தியமான உபவாசி. அவர் சாப்பிடுகிற உணவெல்லாம் என்னையே வந்தடைகின்றன. அவற்றை நானே சாப்பிடுகிறேன். அவர் சுவாசிக்கும் காற்றை கூட கிருஷ்ணார்ப்பணமாகவே சுவாசிக்கிறார். துர்வாசர் வைராக்கியமான பூரண தபஸ்வி. அவர் கோபதாபங்களுக்கு அவர் பொறுப்பேற்பதே இல்லை. அனைத்தையும் எனக்கே கிருஷ்ணார்ப்பணம் செய்து விடுகிறார். தனக்கென வாழாது கிருஷ்ணனுக்கே தன்னை அர்ப்பணம் செய்து வாழும் தபஸ்வி அவர் என்றார் கிருஷ்ண பகவான். எதையும் கிருஷ்ணார்ப்பணம் செய்யும் போது அது எத்தனை உயர்வாகி விடுகிறது என்பதை நாரதர் புரிந்து கொண்டார். நன்றி.